ராசி சம்பந்தப்பட்ட அமைப்பில் இருக்கக்கூடிய ரிஷப லக்கணத்தில் தான் இந்த பராப வருட தமிழ் புத்தாண்டு உதயமாகுது. அதாவது தன்னுடைய வாழ்க்கையில் சோகம் அப்படிங்கிற விஷயத்துக்கு மேலே லாபம் அப்படிங்கிற விஷயத்தை சம்பாதிக்கக்கூடிய ஒரு முனைப்பு கட்டிய கணவனுக்கும் தொட்டு தழுவிய மனைவிக்கும் வந்து தேவையில்லாத சண்டை வருது இல்லையா, அந்த மாதிரியான சண்டை குறிப்பாக நீண்ட நாள் கடன் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய அளவுக்கு வருமானம் கிடைக்கக்கூடிய ஆண்டு அமையும். லெஜண்ட் சரவணன் நடிக்கும் லீடர் வெற்றி நடை போடுகிறது உலகமெங்கும். குளு குளுன்னு காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். ரிஷப லக்னம், கும்பம் ராசி, சதயம் நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் பராபவ வருட தமிழ் புத்தாண்டு உதயமாகுது. மங்கள நாளாகிய செவ்வாய்க்கிழமை நாளில் பரிவர்த்தனா யோகத்தோடு 90 விதமான சுப முகூர்த்தங்களோடு ஜனனமாகக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டு துலாம் ராசியை பொறுத்தளவுக்கு மற்றவங்க சலாம் போடுற மாதிரியான வாழ்க்கையை சந்தேகமில்லாமல் கொடுக்கக்கூடிய ஆண்டாகத்தான் இந்த ஆண்டு அமையப்போகுது. அதாவது துலாம் ராசிக்கு அதிபதி சுக்கிர பகவான். இந்த சுக்கிர பகவான் பராபவ வருட தமிழ் புத்தாண்டு ஆதிபத்தியத்தில் சஸ்யாதிபதியாகவும் நீரசாதிபதியாகவும் 2 ஆதிபத்தியங்களை எடுத்திருக்கிறாரு. 2 ஆதிபத்தியத்தை எடுத்துக்கக்கூடிய இந்த சுக்கிர பகவான் திரண்ட சம்பத்துக்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்புகளை நிச்சயமாக கொடுக்க வேண்டிய விதி இருக்குது அப்படிங்கிறது சந்தோஷமான விஷயம். அதாவது மற்ற கிரகங்கள் பொதுவாகவே ஒரு கிரகங்கள் யோகத்தை கொடுக்குதுன்னு வைங்களே, அந்த யோகம் கிள்ளி கிடைக்க வேண்டிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதம் இந்த வெள்ளி சுக்கிர பகவானுக்கு இருக்குது அப்படிங்கிறது நம்ம சொல்லி தெரிய வேண்டியதில்லை. அந்த மாதிரியான சுக்கிர பகவான் வந்து உங்களுடைய ராசி அதிபதியாக இருக்கிறதுனால அந்த சுக்கிர பகவான் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு தமிழ் புத்தாண்டு உதயாதி நாளிகையில் 7ஆம் இடம் சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால சத்தமில்லாத வெற்றிகளை நித்தமும் கொடுக்கக்கூடிய அல்லது சத்தமில்லாத சம்பாத்தியத்தை நித்தமும் கொடுக்கக்கூடிய ஆர்ப்பாட்டமில்லாத அமைதியான வகையில் மிகுதியான வருமானங்களை சம்பாதிக்கக்கூடிய நல்லதொரு சந்தர்ப்பங்களை நாளும் பொழுதும் வழங்கக்கூடிய அமைப்பில் வந்து ராசி அதிபதி சுக்கிர பகவான் இருக்கார் அப்படிங்கிறது சந்தோஷமான விஷயம். இதில் இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானாதிபதியாக விளங்கக்கூடிய ஏக காலமும் லாபஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் இந்த வருட ஆரம்பத்தில் அதாவது 7ஆம் இடத்துல உச்சம் அப்படிங்கிற அமைப்பில் இருக்கிறதுனால எடுத்த காரியத்தில் தொடுத்த வெற்றிகளை கொடுக்கக்கூடிய, எதிர்பாராத ஒரு சில நன்மைகளை கொடுக்கக்கூடிய, எதிர்பாராத ஏற்றங்களை கொடுக்கக்கூடிய, என்னுடைய வாழ்க்கையில் இவ்வளவு நல்லது நடக்கும்னு நான் நினச்சதே இல்லை அப்படின்னு உங்களுக்கு நீங்களே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு, உங்களுக்கு நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா அதாவது சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு, உங்களுக்கு நீங்களே மலைச்சு போகக்கூடிய அளவுக்கு நினச்சி பார்க்க முடியாத நேர்த்தியான முன்னேற்றங்களை கீர்த்தியாக கொடுக்கக்கூடிய ஆண்டாகத்தான் தமிழ் புத்தாண்டு அமையுது. துலாம் ராசியை பொறுத்தளவுக்கு துலாம் ராசிக்கு அதாவது துலாம் ராசி சம்பந்தப்பட்ட அமைப்பில் இருக்கக்கூடிய ரிஷப லக்கணத்தில் தான் இந்த பராபவ வருட தமிழ் புத்தாண்டு உதயமாகுது. அதனால் உங்களுடைய ராசி அதிபதியினுடைய லக்கணத்தில் புத்தாண்டு உதயமாகிறதுனால எக்கணமும் உங்களுக்கு நற்கணமாக இருக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாகவே இருக்குது அப்படிங்கிறது உண்மை. வருட ஆரம்பத்தில் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு 9ஆம் இடத்துல வந்து குரு பகவான் இருக்கிறதுனால நல்லவங்களுடைய சேர்க்கை கிடைக்கக்கூடியது, நல்லவங்களுடைய நட்பு கிடைக்கக்கூடியது. நல்லோர் சேர்க்கை அப்படிங்கிறத விட தகுதிக்கு தகுந்த நட்பு அப்படிங்கிறது சாதாரணம். ஆனால் தகுதிக்கு மிகுந்த நட்புகள் கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமையும். உப்புக்காகாத நட்புகள் ஒதுக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமையும். பொதுவாகவே அதாவது மற்றவர்களுக்கு உதவக்கூடிய, கை ஏந்தக்கூடிய காலம் அப்படிங்கிறத விட அடுத்தவர்களுக்கு கை கொடுக்கக்கூடிய காலமாக, தன பணம் நிறைந்திருக்கக்கூடிய காலமாக இந்த தமிழ் புத்தாண்டு அமைய போகுது. ஜென்ம ராசிக்கு உத்தியோக ஸ்தானாதிபதி சந்திர பகவான் பஞ்சமஸ்தானத்தில் இருக்கிறதுனால அடுத்தவங்களுடைய தயவு தாட்சியம் இல்லாமலேயே இந்த உலகத்தில் உயர்ந்து நிற்கக்கூடிய வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய ஆண்டாக தமிழ் புத்தாண்டு அமையும். தமிழ் புத்தாண்டை பொறுத்தளவுக்கு குரு பகவான் அப்படிங்கிறது ராஜா அப்படிங்கிற அமைப்பில் இருந்துகிட்டு இருந்தால் கூட அந்த ராஜா அப்படிங்கிற அமைப்பில் இருக்கக்கூடிய குரு பகவான் பாக்கிய ஸ்தானத்தில் இருக்கிறதுனால உங்களுடைய வாழ்க்கையில் சொல்லிக்கிற மாதிரியான நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஆண்டாக அமையும். அதாவது சின்ன வயசில் பொறுத்தளவுக்கு கல்வியாக இருக்கும், அதற்கப்புறம் வந்து உத்தியோகம், அதற்கப்புறம் திருமணம், அதற்கப்புறம் புத்தர பேர், அதற்கப்புறம் காசு பணம், அதுக்கப்புறம் கௌரவமான வாழ்க்கை, அதற்கப்புறம் நோய் நொடி இல்லாத வாழ்க்கை, அதுக்கப்புறம் நிம்மதியான நிரந்தரமான வாழ்க்கை அப்படிங்கிற பல்வேறு விதங்கள் இருக்கும் இல்லையா. ஒவ்வொரு காலகட்டத்திற்கு தேவையான பாக்கியங்களை மிக மிக சுபமாக கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த தமிழ் புத்தாண்டுக்கு துலா ராசிக்கு சிறப்பாகவே வந்துட்டு இருக்குது. அதாவது
தன்னுடைய வாழ்க்கையில் சோகம் அப்படிங்கிற விஷயத்துக்கு மேலே லாபம் அப்படிங்கிற விஷயத்தை சம்பாதிக்கக்கூடிய ஒரு முனைப்பு துலாம் ராசிக்கு அதிகமாக வந்துட்டு இருக்கும். இந்த வாழ்க்கையில் இருக்கிற மனித வாழ்க்கையில் எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் அப்படிங்கிற இந்த மனித வாழ்க்கையில் இப்படித்தான் வாழணுங்கிற ஒரு எண்ணத்தை கொள்கையாக வச்சிருக்கக்கூடிய உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு கோப்புகள் கிடைக்கக்கூடிய ஜீவனம் அப்படிங்கிற விஷயத்துக்கு நல்லதொரு ஆவணம் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமைய போகுது. அதாவது அங்காளி பங்காளி வகையில் ஏதாவது சண்டை சச்சரவு இருக்கும் இல்லையா, அல்லது பங்காளி வகையில் பகை இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி பங்காளி வகையில் இருக்கக்கூடிய பகை அப்படிங்கிற அந்த மாதிரியான சூழல் விலகி லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஆண்டாக தமிழ் புத்தாண்டு அமையும். பொதுவாகவே கடந்த காலங்களில் கல்வி சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்காக முயற்சி எடுத்த கூட அதில் ஏதாவது தடை ஏற்பட்டிருக்கும் இல்லையா, இந்த கல்வி சம்மந்தப்பட்ட வகையில் தடை ஏற்படுதுன்னு வைங்களே, அந்த தடை இல்லாத கல்வியை தொடரக்கூடிய பாக்கியங்களை இந்த தமிழ் புத்தாண்டு நிச்சயமாக கொடுக்கும். அதே மாதிரி சண்டை சச்சரவு அப்படிங்கிறது அக்கம் பக்கத்தில் அண்டை வீட்டில் அல்லது அடுத்த சொந்த பந்தங்களில் சண்டை வந்தால் பரவாயில்ல, கட்டிய கணவனுக்கும் தொட்டு தழுவிய மனைவிக்கும் தேவையில்லாத சண்டை வருது இல்லையா, அந்த மாதிரியான சண்டை, இணக்கமில்லாமல் சண்டை போட்டு பிரிந்த குடும்பங்கள் இணக்கத்தோடு வாழக்கூடிய மிகப்பெரிய அமைப்புகளை கொடுக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமைய போகுது. ஒரு சண்டை பிரச்சனை அப்படிங்கிறதுக்காக 4 பேர்த்துக்கிட்ட சமாதானம் போகும் பொழுது அல்லது வேறு விதமான விஷயங்களை கையில் எடுக்கும் பொழுது இந்த உலகத்தில் மற்றவங்கெல்லாம் இவ்வளவு மோசமாக இருக்கிறாங்க, அதுக்கு நம்ம கணவரே பரவாயில்ல, நம்ம மனைவியே பரவாயில்ல அப்படின்னு கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்ளக்கூடிய, ஒருவரை ஒருவர் அறிந்து கொள்ளக்கூடிய, அந்த புரிந்து அறிந்து கொள்ளக்கூடிய காலங்களில் நீங்கள் பிரிந்து போகாமல் இருக்கக்கூடிய, உணர்ந்து வாழக்கூடிய வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய ஆண்டாக தமிழ் புத்தாண்டு அமையும். எப்பொழுதுமே நேர்மையை தூய்மையாக கடைபிடிக்கக்கூடிய உங்களுக்கு உங்களுடைய வாய்மை மூலமாக வரவேற்பு கிடைக்கக்கூடிய, வருமானம் கிடைக்கக்கூடிய, குறிப்பாக நீண்ட நாள் கடன் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய அளவுக்கு வருமானம் கிடைக்கக்கூடிய ஆண்டு அமையும். இன்னும் ஒரு சில பேருக்கு கடன் என்ற சொல்லுக்கே இடம் இல்லாத சூழல் ஏற்படக்கூடிய ஆண்டாகவும் இந்த தமிழ் புத்தாண்டு அமையப் போகுது. ஜென்ம ராசிக்கு 6ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறது அற்புதமான சிறப்பு. தமிழ் புத்தாண்டு வருட ஆரம்பத்தில் 6ஆம் இடத்துல சனி பகவான், அதுவும் லட்சுமி யோகத்தோடு இருக்கிறதுனால இந்த கொடுக்கல் வாங்கல் அப்படிங்கிறதுக்கு மேலே குபேர சம்பத்து அப்படின்னு ஆசைப்படுவோம் இல்லையா, அந்த குபேர சம்பத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமைய போகுது. இவ்வளவு நாள் பட்ட கஷ்டங்களுக்கு, இவ்வளவு வருஷம் பட்ட கஷ்டங்களுக்கு தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய ஆண்டாக துலா ராசிக்கு அமைய போகுது. நம்மளுடைய முயற்சிகளுக்கெல்லாம் வளர்ச்சிகள் கிடைக்கக்கூடிய அல்லது அதற்கு மேலான மகிழ்ச்சிகள் கிடைக்கக்கூடிய, தன்னுடைய சந்ததிகளுக்கு செய்ய வேண்டிய ஒரு சில விஷயங்களை தாராளமாக செஞ்சு காட்டக்கூடிய, செய்து காட்டக்கூடிய அளவுக்கு ஏராளமான பண வரவு கிடைக்கக்கூடிய ஆண்டாக தமிழ் புத்தாண்டு அமைய போகுது. ஜென்ம ராசிக்கு 4ஆம் இடத்து அதிபதியாக சனி பகவான் இருக்கிறதுனால, அந்த சனி பகவான் 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால மருத்துவத்துறையில் உள்ளவங்க மகத்தான சாதனைகளை நிகழ்த்த முடியும். அந்த சனி பகவானோடு செவ்வாய் பகவான் சேர்ந்து இருக்கிறதுனால பல் மருத்துவத்துறையில் உள்ளவர்களுக்கு நல் மருத்துவர் என்ற சிறப்புகள் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் இருந்துகிட்டு இருக்கும். இன்னும் ஒரு சில மருத்துவர்களுக்கு கைராசியான மருத்துவர் என்ற சிறப்புகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், கௌரவம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த வருஷத்தில் அதிகமாக வந்துட்டு இருக்கும். கடந்த காலங்களில் எந்தெந்த விஷயத்தில் தோல்வி அப்படின்னு அமைப்பு இருந்ததோ அந்த தோல்விகளுக்கு மேலாக மிகப்பெரிய வெற்றிகளை சந்திக்கக்கூடிய, அதாவது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மலை போன்ற துன்பங்கள் பனி போல் நீங்கி இந்த சனி பகவானுடைய அருளாலும் இந்த புத்தாண்டு சம்பந்தப்பட்ட நவகிரக சஞ்சாரத்தாலும் சங்கோச்சமில்லாத சந்தோஷமான வாழ்வை வாழ்ந்து காட்டக்கூடிய அல்லது சாதித்து காட்டக்கூடிய ஒரு நல்ல ஆண்டாக தமிழ் புத்தாண்டு அமையும். தமிழ் புத்தாண்டு கிரக சஞ்சாரப்படி துலாம் ராசிக்கு தூய்மையான ஒரு மேன்மை கிடைக்குது அப்படிங்கிறது உண்மை. இருந்தாலும் உங்களுடைய சுய ஜாதகப்படி 6ஆம் இடத்ததிபதி, 8ஆம் இடத்ததிபதி, 12ஆம் இடத்ததிபதி அல்லது ஆகாத திசை அல்லது போதாத காலம் இருந்துன்னு வைங்களே, இந்த சொல்லக்கூடிய நற்பலன்கள் கொஞ்சம் சோதிக்கக்கூடிய அமைப்பில் தான் இருந்துகிட்டு இருக்கும். நிறைய பேர் இருக்கக்கூடிய ராசி பலனை கேட்கும் பொழுது, புத்தாண்டு பலன் கேட்கும் பொழுது எனக்கு நல்லது நடந்தது, என்னுடைய ராசிக்கு அப்படியே இருந்ததுன்னு சொல்கிறீங்க இல்லையா. அதில் இன்னும் ஒரு சில பேர் நீங்கள் சொல்கிறீங்க சார், என்னுடைய வாழ்க்கையில் எதுவுமே நடக்கலை, எனக்கு வாழவே பிடிக்கல அப்படின்னு வருத்தத்தோடு சில பேர் பேசுகிறீங்க இல்லையா. அந்த மாதிரி உள்ளவர்களுக்கு புத்தாண்டு அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமாக இருந்தால் கூட உங்களுடைய ஜாதகம் உங்களுக்கு சாதகமாக இல்லாமல் இருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயமா வந்துட்டு இருக்குது. அந்த மாதிரி உங்களுடைய ஜாதகம் உங்களுக்கு சாதகமாக இல்லாமல் பாதகமாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஆன்மீக சம்பந்தப்பட்ட நவ கிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் அடக்கி ஆளக்கூடிய மிகப்பெரிய அமைப்பு ஆன்மீகத்துக்குண்டான அரும்பெரும் சிறப்பு. அந்த வகையில் ஆன்மீக ரீதியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த பராபவ வருட தமிழ் புத்தாண்டு
கிரக தேவதை சம்பந்தப்பட்ட வருட தேவதை சம்பந்தப்பட்ட பிரசன்னப்படி துலாம் ராசியை சேர்ந்தவங்க வழிபாடு அப்படிங்கிறது, அதாவது ஆங்கார தெய்வம் சொல்லுவாங்க இல்லையா, தெய்வங்களில் அமைதியான தெய்வம் இருக்கும், ஆங்காரமான தெய்வம் இருக்கும். அமைதியான தெய்வம் அப்படிங்கிறது லட்சுமி, சரஸ்வதி, காமாட்சி, மீனாட்சி அம்மன் எடுத்துக்கலாம். அதுவே ஆங்காரமான தெய்வம் எடுத்துக்கிட்டு வைங்களே, கருமாரி அம்மன், பத்திரகாளி அம்மன், காளியம்மன், வனபத்திரகாளி அம்மன், ரணகாளி அம்மன் இருக்கும் இல்லையா, இந்த மாதிரி ஆங்காரமான தெய்வங்களை அந்தி பொழுதுல வழிபாடு வச்சுக்கிறது மிக மிக சிறப்பு வந்துட்டு இருக்கும். அந்த மாதிரி அந்தி பொழுதுல வழிபாடு வச்சு நீங்கள் பிரார்த்தனை பண்ணினீங்கன்னா உங்களுடைய புத்தியில் இருக்கக்கூடிய மனசில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் நீங்கி மனசில் எந்தெந்த விதமான விஷயங்களை எதிர்பார்க்குறீங்களோ எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாமே எதிர்பார்த்தபடியே நடக்கக்கூடிய மிகப்பெரிய வாய்ப்புகளை ஆன்மீகம் அப்படிங்கிற அற்புதம் நிச்சயமாகவே கொடுக்கும். லெஜண்ட் சரவணன் நடிக்கும் லீடர் வெற்றி நடை போடுகிறது உலகமெங்கும். குலு குலுன்னு காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். உங்கள் சத்யா.